நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குறள் 11 அதிகாரம் வான் சிறப்பு. குறள்: வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர்பாற்று. தெளிவுரை: மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். ஐயோ, இந்த மழை ஏன்தான் வருதே தெரியல. அமுதன் வருத்தப்பட, அமுதா, அப்படி சொல்லக்கூடாது என்று அவனது தாய் கூறினாள். ஆனால் அம்மா, இந்த மழை என்னோட யூனிஃபார்ம், ட்ரெஸ், ஷூஸ், புக்ஸ் எல்லாத்தையும் நினச்சிடுச்சு. சரியா போச்சு. உனக்கு ஸ்கூலில் உங்கள் மிஸ் மழையை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையா? மழையை பற்றி தெரிஞ்சுக்க என்ன இருக்குது? நான் நினச்சது சரிதான். உனக்கு மழையை பற்றி நான் தான் கிளாஸ் எடுக்கணும். நீ படிக்கிற ஸ்கூலில் தமிழ் சப்ஜெக்ட் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. அதில் திருக்குறள் உண்டா? ஐயோ அம்மா, தப்பித்தவறி திருக்குறள் மட்டும் சொல்லிடாத. அதை மனப்பாட பகுதின்னு வச்சு எக்ஸாமில் கொலையாக கொள்ளுறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு திருக்குறள் காம்படிஷன் வச்சு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. கண்ணா, திருக்குறள் நீ நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லைப்பா. அதில் திருவள்ளுவர் என்ன சொல்லுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். சொல்லுங்க கேட்குறேன். மனிதன் வாழ அத்தியாவசியமானது எது? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். நீ சாப்பிடும்போது விக்கல் வந்தால் என்ன பண்ணுவேன்? தண்ணி குடிப்பேன். அந்த தண்ணீர் எங்கே இருந்து வருது? பூமிக்கு அடியிலிருந்து. அந்த பூமிக்கு அடியில் தண்ணீர் எப்படி போச்சு? அது வந்துமா, சரி, மழை அப்படின்னா என்ன? வானத்திலிருந்து பூமிக்கு வர தண்ணீர் தான் மழை. இப்போ புரியுதா? பூமிக்கு அடியில் தண்ணீர் எப்படி போச்சுன்னு? மழைனா தண்ணீர். தண்ணீர் யாருக்கெல்லாம் தேவை? எல்லா உயிரினமும் உயிர் வாழ தண்ணீர் தேவை. ஆமாப்பா. அதே மாதிரி பூமியில் விழுகிற தண்ணீர் பூமியின் சூட்டு நிலையை சமப்படுத்துகின்றது. ஓ, இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா மழையில்? ஆமாம் அமுதா, மழை இல்லாவிட்டால் மக்கள் இல்லை. அதனால தான் திருவள்ளுவர் வான் சிறப்பு அதிகாரத்தில் முதல் திருக்குறளில் மழையை அமிர்தம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதாம்மா எனக்கு இந்த திருக்குறள் புரியுது. இது மாதிரி மழையை பற்றி நிறைய இருக்குது அமுதா. டெய்லி ஒன்றொன்னா சொல்கிறேன். நன்றி.